நாராயண சன்னிதானம் அம்மா, சிவ சன்னிதானம் அப்பா, பரபிரம்ம சன்னிதானம் குரு அப்படின்ற திருமூர்த்திகளையும் நம்ம ரொம்ப ஆழமா வணங்கி வாழ வேண்டாம். அவங்களெல்லாம் நம்மளுக்கு ஒரு சுட்டு கூட விரோதம் வரக்கூடாது. உண்மையை உணர்கிற வரைக்கும் அமைதியாக இருக்க வேணும். உண்மையை உணர்ந்ததுக்கு அப்புறம்தான் நீங்கள் உங்களுடைய சேவைகளை ஆரம்பிக்கலாம். யாரும் யாரை பற்றி தேவையில்லாமல் பேசவும் கூடாது. உணர்கிற வரைக்கும் அமைதியாக இருக்க வேண்டும். உணர்ந்ததுக்கு அப்புறம் நீங்கள் அதை பற்றி சொல்ல வேண்டும். ராமாயணம் படிக்காம ராமனை பற்றி சொல்லக்கூடாது. பகவத்கீதா படித்ததுக்கு அப்புறம் தான் நாராயணனை பற்றி சொல்லலாம். படிச்சுட்டு தான் நீங்கள் பாட வேண்டும். யாராச்சும் ஏதாச்சும் சொல்லுவாங்க, அவரை பற்றி இவரை பற்றி எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஆமாம் அப்படிதான் நீங்களும் சொல்லக்கூடாது. யாரோ என்னமோ சொல்லிட்டு இருப்பாங்க, ராமா அப்படி கிருஷ்ணா அப்படி இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆமாம் அப்படிதான் இப்படிக்கு போடக்கூடாது இல்லையா? இப்போ சிலவங்கெல்லாம் சொல்லுவாங்க, கிருஷ்ணா 10,000 கல்யாணம் பண்ணியிருக்கணும். ஆமாம் எனக்கும் அது தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடாது. யாராச்சும் பார்த்துருக்குறீங்களா? அவர் 10,000 கல்யாணம் பண்ணியிருக்கிறது, ஆனால் யாரோ சொல்கிறாங்க அப்படி. அதை கேட்டுட்டு நம்மளும் அதை சொல்லப்படக்கூடாது. சத்தியம் என்ன அதை நம்ம உணர வேண்டும். ஜகத்தை தான் சொல்லியிருக்கிறார் பகவான். பகவான் இருந்து ஆனந்த தாண்டவம் ஆனவர் தாமரையில், அந்த தாமரையுடைய தளங்களை எல்லாம் பகவானுடைய பத்னிமாராலே ரிஷிகள் பாடி புகழ்த்தி இருக்கு. ஆனால் வேற விதத்துலையும் சொல்லலாம். ஆனால் உண்மை என்றது நம்ம உணர்ந்துட்டு தான் அதை பற்றி சொல்ல வேண்டும். உண்மையை உணராமல் எதுவும் சொல்லக்கூடாது. யாரை பற்றியும் இப்போ பகவான் ஸ்ரீ சாய்பாபாவை எல்லாம் பற்றி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறாங்க சிலவங்க எல்லாம். அவங்களுக்கு என்ன தெரியும்? பகவான் சத்ய சாய்பாவை பற்றிட்டும் நிறைய பேர் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில். அவங்களுக்கு என்ன தெரியும்? பார்த்து பழகி அப்புறம் பாத சேவை இருந்து அதை பற்றி சொல்ல வேணும். பார்க்கணும், அப்புறம் பழகி பார்க்கணும், அப்புறம் பாதத்தை சேவிச்சு பார்க்கணும், அப்புறம் கிடைக்கிறது ஏதோ அதை தான் சொல்ல வேணும். உணராமல் எதுவும் ஓதக்கூடாது. உணர்ந்துட்டு தான் நம்ம எல்லாம் செய்ய வேணும். அதுதான் சாமி சொல்றேன். யார் என்ன சொன்னாலும் சரி அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அதுதான் உண்மை என்று நினைச்சுட்டு இருக்கக்கூடாது. ஏதாச்சும் உண்மைகள் உணரணும் என்றால் பக்கத்தில் போயிட்டு அதை உணர வேண்டும். பக்கத்தில் இருக்கிறவங்களோட பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம எதுவும் டிசைட் பண்ணக்கூடாது. பகவானுடைய சங்கல்பம் ஏதோ அதுதான் நடக்கும். அது நடக்கிறதுக்கு நம்ம பகவானை இறக்கி பிடிக்க வேண்டும். ஹனுமான் எப்படி ராமனை இறக்கி பிடிச்சாரோ அது மாதிரி நம்மளும் மானசீகமாக பகவானை இறக்கி பிடிச்சிட்டு சேவைகள் செய்ய வேண்டும். அந்த சேவையின் மூலியமாக தான் நம்மளெல்லாம் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அதுக்கு தான் நம்ம எல்லாரும் இந்த மண்ணில், இந்த பாவத்தில், இந்த வேஷத்தில், இந்த சந்நிதியில் எல்லாம் ஒற்றுமையோடு இருக்கின்றோம். ஓம் சரவணபவா. எல்லாருக்கும் கோடான கோடி பிரணாமம். இப்படி ஒரு சங்கல்பத்தில் நம்ம எல்லாரும் இங்கே இருக்கிறதுக்கு காரணம் நம்ம சொன்ன மாதிரி இப்படி ஒரு தர்ம சங்கல்பம் இந்த சந்நிதியில் இருந்தபடியாக தானே நம்ம எல்லாம் இன்னைக்கு இங்கே இருக்கிறோம். அதனால தான் சாமி சொல்கிறோம், நம்மளெல்லாம் இப்படியான தார்மீகமான கைங்கரியங்களுக்கு எப்போ ஒத்துழைக்க வேண்டும். இப்படியான சேவைகள் எல்லாம் நடக்கும் சன்னிதானங்களுக்கு நம்மளுடைய எல்லாம் ஒத்துழைப்பு இருக்க வேணும். சேவைகள் செய்கிறவங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கொடுக்க வேணும். நம்மளும் அவங்களோட சேர்ந்து சேவைகள் செய்ய வேணும். என்னென்னா 4 பேர் சேவை செய்யும்போது 40 பேருக்கு பக்கத்தில் அவங்களை பற்றி குறை சொல்லுவதற்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஆனால் சேவையில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் என்னென்னு தெரியும். 4 நாளைக்கு சேவை பண்ணி பார்த்தா தான் அதோடைய கஷ்டம் தெரியும். பார்க்குறவங்களுக்கு பலவிதமாக பேசிகிட்டு இருக்கலாம். அவர் சரியில்லை, செக்ரட்டரி சரியில்லை, பிரசிடென்ட் சரியில்லை, ட்ரஸ்டி சரியில்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கலாம். வாயால் சொல்கிறதுக்கு ஒன்றும் செலவில்லை தானே. அந்த சேவை பண்ணி பார்த்தா தான் தெரியும் அந்த கஷ்டம் என்னன்னு. அதனால தான் சாமி சொல்லுங்க, சேவை செய்கிறவங்களை பற்றியெல்லாம் யாரும் யாரை பற்றி எதுவும் சொல்லக்கூடாது. சேவையோடு இருக்கிறவங்களை வணங்கி வாழ்ந்தாலே பூமி. அதான் ராமனை வணங்குறதை விட ஹனுமானை வணங்கணும். அப்போ தான் ராமனோட அருள் கிடைக்குமா. ஏன்னா ஹனுமான் தான் சேவையோடு இருக்கிறார். அந்த சேவையில் இருக்கிற ஹனுமானை கும்பிட்டா நமக்கு இருக்கிற சரியெல்லாம் போய்விடுறது. அப்போ சேவை செய்கிறவங்களை வணங்கினாலே போதும், நம்ம சந்நிதியில் எப்பவும் சந்தோஷம் கிடைக்கும். அதான் எப்பவும் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அவங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கொடுக்கணும். நம்மளும் சர்வீஸ் பண்ணுறதுக்கு முன்னுக்கு வரணும். எந்த சன்னிதானமாக இருந்தாலும் நம்மளோட தனிமையில் இருக்கக்கூடாது. ஒரு சமூகத்தில் இருக்கும்போது அந்த சர்வீஸோடு நம்மளும் இருக்க வரணும். அதை பற்றி ஒரு முக்கியம். ஓம் சரவணபவ.